ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு பிசி பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். நம்ம என்ன பர்பஸ்க்காக பிசி பில்ட் பண்றோம், அதுல தான் நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டீங்கன்னா, பிசி தேவை. அந்த பிசி பில்ட் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த 4 விஷயத்த நம்ம வந்து வெளிய போய் வாங்கி ஒண்ணொன்னா செட்டப் பண்ணோம்னா, நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே டைம் ஆகும். அத செட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண ப்ராசஸே கிடையாது. அப்போ இந்த 4 விஷயத்தையும் நம்ம வெளிய போய் வாங்குறதுக்கு பதிலா, அமேசான் கிட்ட இருந்து வாங்கிட்டா அந்த வேலை வந்து ரொம்ப குயிக்கா முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? சோ, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம யார வாங்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஓஎஸ்ஸ தான் வாங்க போறோம். யார்ட்ட இருந்து? அமேசான்ட்ட இருந்து. அப்போ இந்த ஓஎஸ்னா என்ன? அப்படின்றத பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஓஎஸ்ஸ நம்ம ஏன் வாங்குறோம் அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஓஎஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓஎஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சரி, ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? சிஸ்டம ஆப்பரேட் பண்றவரு அப்படின்றாங்க. அதாவது என்ன மாதிரியான ஆப்பரேட் பண்றாங்க? இப்போ என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்போ நான் வந்து இங்க இருக்கேன். எனக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல நான் போயிட்டு சிஸ்டம் கிட்ட சொல்றேன். சிஸ்டம் இந்த இத ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் போயிட்டு இந்த சிஸ்டம் கிட்ட போயிட்டு என்னோட சிஸ்டம் கிட்ட போயிட்டு நோட் பேட ஓப்பன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி சொன்னா அந்த சிஸ்டம் ஓப்பன் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா, அதனால வாய்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிலாம் வந்து புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த விண்டோஸ் பட்டன கிளிக் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம நோட் பேட்ன்னு டைப் பண்ணி, அதுக்கப்புறம் போனா தான் நோட் பேட நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். நம்ம அப்படி சொன்னாலாம் வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ணாது. அப்போ ஏன் அப்படி பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட லாங்குவேஜ் அதுக்கு புரியல. அப்ப நம்ம என்ன பண்ணியாகணும்? அதோட லாங்குவேஜ்ல தான் சொல்லி ஆகணும். அப்போ அதோட லாங்குவேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விண்டோஸ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இது எதன் மூலியமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓஎஸ் மூலியமா தான் இருக்கு. நம்ம போட்டிருக்க ஓஎஸ் ஓட இன்டர்ஃபேஸ்ல இந்த இடத்துல இத கிளிக் பண்ணோம்னா எனக்கு என்ன ஓப்பன் ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெனு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் யார் செட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் செட் பண்ணாரு. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ரன் ஆகுறதுக்கு பேக் எண்ட்ல யார் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஓஎஸ் தான் இருப்பாரு. சோ, அப்ப நம்ம என்ன பண்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஓஎஸ் கிட்ட சொல்றேன். இந்த ஓஎஸ் கிட்ட என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நோட் பேட் ஓப்பன் பண்ணுன்றேன். அப்ப அந்த ஓஎஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஆப்ஷன்ல போயிட்டு நமக்கு தேவையான நோட் பேடுன்ற அப்ளிகேஷன மட்டும் நமக்கு ஓப்பன் பண்ணி நமக்கு காட்டுது. அப்போ நம்ம ஹியூமனுக்கும் அதாவது நம்மளோட அவுட் சைட்ல இருக்கக்கூடிய ஆளுக்கும் சிஸ்டமையும் கம்யூனிகேட் பண்றவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ஓஎஸ். ஸோ அப்போ ஓஎஸ்ன்றவர் வந்து சிஸ்டம் ஆப்ரேட் பண்றவர், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுவார். இப்போ நான் வந்து என்னோட மவுஸ் யூஸ் பண்றேன் பாத்தீங்களா? அப்போ அந்த மவுஸ் யூஸ் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிருப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிருப்பேன். அந்த டிரைவரை எதுல இன்ஸ்டால் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அதையும் நான் ஓஎஸ்ல தான் இன்ஸ்டால் பண்ணிருப்பேன். என்னோட ஓஎஸ்ல தான் போயிட்டு எனக்கு தேவையான டிரைவர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிருப்பேன். அப்போ நம்ம அந்த அந்த டிரைவர் அந்த ஓஎஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு தேவையான டிரைவரு, நம்மளோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கீபோர்டு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சிருக்கு. அப்போ நான் வந்து இந்த கீபோர்டு கிட்ட சொன்னேன்னா, அந்த கீபோர்டு ஓஎஸ் போய் டச் பண்ணும். அந்த ஓஎஸ் வந்து சிஸ்டம் கிட்ட போயிட்டு சொல்லும். அப்போ ஓஎஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டமையும் நம்மளையும் கனெக்ட் பண்றது தான் இந்த ஓஎஸ் அப்படின்றாங்க. அப்படியாப்பட்ட இந்த ஓஎஸ பத்தின ஒரு ஹிஸ்டரிய நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ ஓஎஸ் எப்படி வந்துச்சு? என்னென்ன ஓஎஸ்லாம் இருக்குது? அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கலாமா? சரி. இப்போ நம்ம கிட்ட ஒருத்தங்க ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. எத்தனை ஓஎஸ்எஸ் இருக்குது? எத்தனை ஹவ் மெனி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வி ஹேவ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்மளால என்ன சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெறைய சொல்லுவோம். நெறைய ஓஎஸ்எஸ் இருக்கு நம்ம கிட்ட. லைக் விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு, உபுண்டு இருக்கு, லினக்ஸ் இருக்கு, காலி இருக்கு, யூனிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நெறைய ஓஎஸ் சொல்லிட்டே இருப்போம். ஆனா இதுங்கெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லா ஓஎஸ பத்தியே ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ, அப்போ இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் ஓஎஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓஎஸ்ல இருந்து போவோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓஎஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, விண்டோஸ் ஓஎஸ் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓஎஸ். கரெக்ட்டுங்களா? அப்போ விண்டோஸ் ஓஎஸ்ல இருந்து நம்ம போவோம். சரி. இப்போ இந்த விண்டோஸ் ஓஎஸ யார் ரிலீஸ் பண்ணாங்க? எந்த கம்பெனி கிட்ட இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த விண்டோஸ் ஓஎஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இத கிரியேட் பண்ணி, உருவாக்கி இத ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? சரி. இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கிட்ட இருந்து நம்ம இந்த விண்டோஸ் ஓஎஸ் ஃப்ரீயா வாங்கி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இது
ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. அவங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஓஎஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா லைசன்ஸ் வாங்கணும், காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கணும். நிறைய பேர் வந்து பைரேட்டட் ஓஎஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றாங்க. அது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து மிஸ்யூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நான் அதை வந்து பயம் கொடுத்துறதுக்காக அதை சொல்லல. நீங்க வந்து ஒரிஜினல் ஓஎஸ் மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா அது வந்து எப்பவுமே ஒரு இதுவா இருக்கும். நீங்க விண்டோஸ் ஓஎஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கிட்ட இருந்து வாங்குனீங்கன்னா அது வந்து கிரெடென்ஷியலிங்காவே இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அப்போ விண்டோஸ் வந்து ஃப்ரீயான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார் ஃப்ரீ. இட்ஸ் நாட் ஃபார் ஃப்ரீ. we need to buy லைசன்ஸ். ஓகேங்களா? லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். சரி, இதோட சோர்ஸ் கோட் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் கோடும் ஃப்ரீ கிடையாது. சோர்ஸ் கோட் இஸ் நாட் ஃப்ரீ அப்படின்றாங்க. சரி, சோர்ஸ் கோட்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் கோட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கோடு. என்ன கோடுனா சோர்ஸோட கோடு. சோர்ஸ்னா என்ன, எங்க இருந்து வந்த மூலதனம் அதோட கோடுன்றாங்க. அதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க தயாரிக்கிறீங்க, கரெக்ட்டுங்களா? அந்த அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றப்போ ஒரு 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 சோர்ஸ் கோடு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் பில்ட் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோடை தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் கோட் அப்படின்றாங்க. அப்போ விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஒரு கோடு எழுதியிருப்பாங்க. அந்த கோடு ஃப்ரீயான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீலாம் கிடையாது. யாராலையும் அதை பார்க்க முடியாது. ஸோ அந்த விண்டோஸ் கம்பெனியால மட்டும்தான் அதை பார்த்து அந்த கோடை பார்த்து ரெடி பண்ணி பில்ட் பண்ண முடியும். ஸோ ரீக்ரியேட்லாம் பண்றதா இருந்தா அது அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வெளியில இருக்கவங்க கிட்ட கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா யார்கிட்டயுமே கிடைக்காது. அந்த கொக்கோ கோலா கம்பெனி கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த ட்ரிங்க் தயாரிக்கக்கூடிய ஃபார்முலா. அதே மாதிரி தான். ஸோ நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்கனாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான நீங்க லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இவங்க சோர்ஸ் கோடுக்கு உண்டான லைசன்ஸ் இவங்க தான் பில்ட் பண்ணாங்கன்ற வாங்கி வச்சாங்க. ஸோ அதனால அந்த சோர்ஸ் கூட வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து அதை ஃப்ரீயா யாருக்குமே கொடுக்கவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் ஃப்ரீ. இட்ஸ் நாட் ஓப்பன் டு த வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வேர்ல்டுக்கு வந்து அது ஓப்பன் கிடையாது. இட்ஸ் நாட் சோர்ஸ் கோட் இஸ் நாட் ஓப்பன் டு த வேர்ல்டு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இதுல ஏதாவது அப்டேட் ஏதாவது நடக்கணும்னா அது யாரால மட்டும் தான் பண்ண முடியும் கேட்டீங்கன்னா இவங்களால தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. யாரால? மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால மட்டும் தான் பண்ண முடியும். சரி, இந்த விண்டோஸ் ஓஎஸ் என்னென்ன ஓஎஸ்எஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிச்சு, ஃபர்ஸ்ட் என்ன ஓஎஸ் ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ரிலீஸ் பண்ண ஓஎஸ் பேர் வந்து விண்டோஸ் 98 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிலீஸ் பண்ண ஓஎஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, விண்டோஸ் எக்ஸ்பி. அதுக்கப்புறம் இவங்க ரிலீஸ் பண்ண வாய்ஸ் வந்து விண்டோஸ் விஸ்டா. ஸோ ஆல்மோஸ்ட் விண்டோஸ் எக்ஸ்பி விண்டோஸ் விஸ்டால இருந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம காலேஜ் படிக்கிற டைம்லலாம் வந்து இது ரொம்ப ப்ராப்ளமாவே இருந்துச்சு. எக்ஸ்பி விஸ்டாலாம் இருந்துச்சு. அடுத்தது விண்டோஸ் 7 ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய பேர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணது வந்து விண்டோஸ் 7ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பரான ஓஎஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஓஎஸ் வந்து விண்டோஸ் 8 ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் விண்டோஸ் 8.2 ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து விண்டோஸ் 10 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓஎஸ் வந்து விண்டோஸ் 11. ஸோ அப்போ விண்டோஸ் கம்பெனி, அதாவது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஒரு தடவையும் ஒரு ஓஎஸ்ஆ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 98 எக்ஸ்பி கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் சேர்த்து. ஸோ இப்போ விண்டோஸ் 10 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் இருக்காது. ஸோ வேற மாதிரி இருக்கும். ஸோ விண்டோஸ் 11 பார்க்கவே ரொம்ப மேக் ஓஎஸ் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் தான் வந்து விண்டோஸ் கம்பெனி ரிலீஸ் பண்ண ஓஎஸ்எஸ். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு விண்டோஸ் 11 யூஸ் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்லயோ இல்ல டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்தோ அதுக்கப்புறம் தான் இந்த விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்களான்னு கேட்டீங்களா? அப்படி கிடையாது. நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஓஎஸ் நம்ம யூஸ் பண்ண கத்துக்கிட்டாலே இதுல இருக்கக்கூடிய எல்லா ஓஎஸையும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அதனால இதுக்காக நீங்க தனியா டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்க்கணும் அவசியமே கிடையாது. சோ அந்த மாதிரியான யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து ஓஎஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி விண்டோஸ் ஓஎஸ்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் சர்வர்னு ஒன்னு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ விண்டோஸ் சர்வர்னு இன்னொன்னு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன, இப்போ பாத்தீங்கன்னா விண்டோஸ் இப்போ சர்வர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம்னா அதுவும் ஒரு பிசி மிஷின் தான் பார்த்திருந்தோம். அதே மாதிரி பிசி மிஷின் இருக்கு, அதுக்கப்புறம் சர்வர் இருக்கு, அதுக்கப்புறம் பாக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ நான் என்ன இப்போ தனியா செப்பரேட்டா விண்டோஸ் சர்வர்னு ஒன்னு ஆரம்பிக்கிறேன், அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு சிஸ்டம் ஒரே ஒரு சிஸ்டமா இருந்தா அதை வந்து ஒரு பிசின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே சிஸ்டம் ஒரு 10 15 சிஸ்டமா இருந்துச்சுன்னா அதுதான் சர்வர்.
அது வந்து ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். அதாவது நிறைய கான்ஃபிகரேஷன், ஒரு ஹியூஜ் கான்ஃபிகரேஷன் சேர்ந்தது தான் சர்வர்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சின்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறத சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்லாம் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க்லேயே முடிஞ்சு போயிடுச்சு, கரெக்ட்டுங்களா? அதுலயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமம். இப்போ ஒரு என்டையர் கம்பெனியே யூஸ் பண்றதா இருந்தா அவங்களுக்கு அந்த 1 TB போதுமான்னு கேட்டீங்கன்னா போதாது. அவங்களுக்குலாம் வந்து நிறைய மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரியான மெமரி ஸ்பேஸை கான்ஃபிகர் பண்றதுக்கு உண்டானதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சர்வர்னு சொல்றாங்க. அப்போ சர்வர்னா என்னன்னா கொஞ்சம் ஹியூஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூஜா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை கான்ஃபிகரேஷன் அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். சரி, இந்த சைட்ல அவங்க என்னென்னலாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் 2008 ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது விண்டோஸ் 2012 ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது விண்டோஸ்ல வந்து 2019 ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் விண்டோஸ் 2022 வந்து இப்போதைக்கு கரண்டா அந்த சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்வர் சைட்ல இவங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஓஎஸ் சைட்ல அவங்க இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவான விதம். இப்படிதான் உருவாச்சு, இப்படிதான் நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது. சரி, இப்போ இதே மாதிரி இன்னொருத்தர் ஆப்போனன்ட் ஒருத்தர் இருப்பார்ல, ரொம்பவே ஃபேமஸானவர் அவர். ஸோ அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா யுனிக்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யுனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ யுனிக்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அட் த சேம் டைம் லினக்ஸ்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன யுனிக்ஸ்னா என்ன லினக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுல, அந்த கன்ஃபியூஷனை நான் இந்த வீடியோல கொஞ்சம் லேட்டரா நான் கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த யுனிக்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். யூனிக்ஸ்னா என்னன்னா அதுவும் ஒன் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? நம்ம பிசி கூட கம்யூனிகேட் பண்றது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒன்னு விண்டோஸ் மூலியமா பிசி கூட கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லைன்னா யூனிக்ஸ் மூலியமா பிசி கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அது நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? சரி, இந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் ஃப்ரீ அப்படின்றாங்க. இட்ஸ் அ ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாருமே காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இவங்க விண்டோஸ் வாங்கணும்னா நீங்க வந்து லைசன்ஸ் வாங்குறீங்க, கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்தவரையும் நீங்க காசு கொடுத்துலாம் வாங்குறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க டைரக்டா குரோம்ல போயிட்டு யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட்னு சொல்லி கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டைரக்டா அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃப்ரீ ஃபார் யூஸ்ன்றாங்க. அட் த சேம் டைம் சோர்ஸ் கோட் வந்து ஓப்பன். இட்ஸ் சோர்ஸ் கோட் இஸ் ஓப்பன் டு த வேர்ல்டு. சோர்ஸ் கோட் வந்து உலகத்துக்கு இலவசமா அவங்க கொடுத்துட்டாங்க, ஓப்பனா கொடுத்துட்டாங்க. சோர்ஸ் கோட் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றேன், அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்குண்டான ஃபார்முலா வந்து நீங்க நான் அப்படியே பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பப்ளிஷ் பண்ண ஃபார்முலாவை யார் வேணாலும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ பொன்னியின் செல்வன்ற ஒரு ஸ்டோரி புக் இருக்கு, கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்டோரி புக்கை அவர் வந்து அந்த ஆத்தர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இதெல்லாம் பண்ணல, லைசன்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட்லாம் பண்ணல. இப்ப இந்த பொன்னியின் செல்வன்ற ஸ்டோரி புக்கை நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்ப அது யார் வேணாலும் ரீரைட் பண்ணி அவங்க வந்து ரீ ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை தடவை வேணாலும் அந்த பொன்னியின் செல்வன் கதை வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சோர்ஸ் கோடு வந்து ஓப்பனா கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் அதை எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலான்றதான் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒருத்தரோட பேர், அவர் பேர் என்ன சொன்னாங்கன்னா லைனஸ் டோர்வால்ஸ் அப்படி சொல்லுவாங்க, டோவர்ஸ். ஓகேங்களா? இவர் என்ன பண்றாருன்னா இந்த யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரீயா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. இதோட சோர்ஸ் கோட் வந்து ஃப்ரீயா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப என்ன பண்றாருன்னா அந்த சோர்ஸ் கோட இவர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்து இவர் உட்கார்ந்து புதுசா ஒண்ணு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. புதுசா ஒண்ணு ரீரைட் பண்றாரு. அப்படி ரீரைட் பண்ணி நமக்கு கிடைச்ச ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா லினக்ஸ். அத மாதிரி யுனிக்ஸ் மூலியமா வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லினக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்றத புரிஞ்சிருக்கும். ஸோ சோர்ஸ் கோட் யார்கிட்ட இருந்துன்னா யுனிக்ஸ் கிட்ட இருந்து எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவர் மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்து பில்ட் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதே மாதிரி நிறைய பேர் எடுத்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஐபிஎம் கம்பெனி, ஸோ அவங்க இந்த சோர்ஸ் கோட் எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏஐஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணாங்க. ஹெச்பி கம்பெனி அவங்க இந்த சோர்ஸ் கோட எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹெச்பி யூஎக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனி அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐஓஎஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் சன் மைக்ரோ சிஸ்டம் அவங்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் வந்து இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. யூனிக்ஸ் கிட்ட இருந்து சோர்ஸ் கோடை எடுத்து இவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சன் சோலாரிஸ்.
ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களும் அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த சோர்ஸ் கோடை எடுத்து ரீபில்ட் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றாங்க. ஸோ லைக் நமக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் நமக்கு ரிலீஸ் ஆகி இப்போ வந்துருச்சு. சரி, இப்போ இவங்கெல்லாம் வாங்குனாங்கல்ல, வாங்கினவங்களும் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? அதாவது இந்த இப்போ யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இவங்களும் ஃப்ரீயா கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கொடுக்கல. ஏன்னா இப்ப இந்த ஆப்பிள் iOS எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு கொடுக்கல. அதெல்லாம் வந்து காசு கொடுத்து நம்ம அந்த iOS எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளால வந்து டைரக்டா அந்த இன்ஸ்டால் பண்ணலாம், யூஸ் பண்ண முடியாது. அப்போ இவங்களும் ஃப்ரீயா கொடுக்கல. ஆனா இவர் இருக்கார் பாத்தீங்களா, இந்த லினக்ஸ், அவர் வந்து இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அகைன் ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. ஸோ எப்படி இவங்க வந்து ஃப்ரீயா வந்து இந்த ஓஎஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ, சோர்ஸ் கோட கொடுத்தாங்களோ, யூனிக்ஸ் கொடுத்தாங்களோ, அதே மாதிரி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சோர்ஸ் கோடையும் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஓஎஸையும் ஃப்ரீயாவே யூஸ் பண்ண கொடுத்துட்டாரு. ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த லினக்ஸோட சோர்ஸ் கோடை எடுத்து இன்னும் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சோர்ஸ் கோடை எடுத்து இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான கோடை வந்து உள்ள ஆட் பண்ணி அவங்க நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கேட்டீங்கன்னா, ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லிமிடெட், என்டர்பிரைஸ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லினக்ஸ் கோடை எடுத்து ரீபில்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சென்ட் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதாவது சென்ட் ஓஎஸ்னா கம்யூனிட்டி என்டர்பிரைஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஓஎஸ், அது ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அமேசான், அமேசான் கம்பெனியே லினக்ஸோட கோடை எடுத்து அவங்க வந்து அமேசான் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் உபுண்டு, உபுண்டு ஒரு ஓஎஸ் வந்துச்சு. இது நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உபுண்டு ஓஎஸ் வந்து நிறைய பேர் யூஸும் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து உபுண்டுன்ற வார்த்தை என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. இது என்ன லாங்குவேஜ்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட வேர்டு தான் அந்த உபுண்டு வேர்டு. அதுக்கு என்ன மீனிங்னா டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ் வந்து ஃபெடோரான்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அப்புறம் சன் லினக்ஸ் அப்படி சாரி சூசே லினக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலி லினக்ஸ்ன்றதை ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க காலி லினக்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ஓஎஸ் வந்து நிறைய ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி லினக்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே எடுத்து 500+ ஓஎஸ் வந்து மார்க்கெட்ல ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இருந்தும் ஓஎஸோட சோர்ஸ் கோடை மட்டும் எடுத்து எடுத்து அவங்களுக்கு தேவையான சோர்ஸ் கோடை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓஎஸ்எஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபிளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஃபிளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லினக்ஸோட ஃபிளேவர்ஸ் இவங்க எல்லாருமே. ஓகேங்களா? இந்த ஓஎஸ் எல்லாம் வந்து லினக்ஸோட ஓஎஸ். லினக்ஸ் தான் சோர்ஸ் கோட், அதுதான் கோர் சிஸ்டம், அதுல இருந்து வந்துச்சு. அப்போ இது யாரோட ஃபிளேவர்? இவங்க யாரோட ஃபிளேவர்னு கேட்டீங்கன்னா இது வந்து யுனிக்ஸோட ஃபிளேவர். யுனிக்ஸ் கிட்ட இருந்து வந்தது தான் இந்த ஓஎஸ்எஸ். அப்போ இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் ஃபிளேவர்ஸ் ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ விண்டோஸ் சைட்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம ஃபிளேவர்ஸ்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. முதல்ல ஏன் ஃபிளேவர்ஸ்னு சொல்றாங்க? இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஃபிளேவர் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம லைக் வந்து ஒரு வெனிலா ஃபிளேவர்னு எடுத்துக்கிறோம். அந்த வெண்ணிலா ஃபிளேவர் என்ன பண்றாங்க? ஐஸ்கிரீமா பண்றாங்க, மில்க் ஷேக்கா பண்றாங்க, அந்த மாதிரி மாத்தி 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 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஃபிளேவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபிளேவர்ல இருந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி வேற வேற ஒரு மாதிரியா பில்ட் பண்ணி போறதுதான் ஃபிளேவர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சுவல் ஒரிஜின் வந்து ஒரு இடம் தான், அதுகிட்ட இருந்து எடுத்து பில்ட் பண்ணி போறாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த விண்டோஸ் சைட்ல இருக்கிறத ஃபிளேவர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வெர்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா ஒரு வெர்ஷன்ல இருந்து இன்னொரு வெர்ஷன் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ விண்டோஸ் 98 வெர்ஷன்ல இருந்து விண்டோஸ் எக்ஸ்பி அப்கிரேடு, அப்புறம் விஸ்டா அப்கிரேடு, அப்புறம் 7 அப்கிரேட், அப்புறம் அந்த மாதிரி அப்கிரேட் ஆகி வரத வெர்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஓஎஸ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபிளேவர்ஸ். இந்த மாதிரி ஓஎஸ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபிளேவர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஓஎஸ் பத்தின ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி பார்த்தோம். இதை வச்சு உங்களுக்கு என்ன புரியும்னு கேட்டீங்கன்னா இந்த ஓஎஸ்னா என்ன அப்படின்றத ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண போறோம். அந்த சிஸ்டம் நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த 4 விஷயம் தேவைப்படுது. அந்த 4 விஷயத்தை யார்கிட்ட வாங்க போறோம்? ஏடபிள்யூஎஸ் கிட்ட இருந்து வாங்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வாங்க போறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஓஎஸ் வாங்க போறோம். அந்த ஓஎஸ் நம்ம போயிட்டு இப்போ ஏடபிள்யூஎஸ் ஒரு கடைன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில போயிட்டு நம்ம வந்து ஓஎஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வரப்போம். ஆனா அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ஓஎஸ் கொடுங்கன்னு சொன்னா அவருக்கு புரியாது. ஏடபிள்யூஎஸ் பொறுத்தவரையும் ஓஎஸ்க்கு வேற ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எமி அப்படின்றாங்க. எமினா என்னன்னு கேட்டீங்கன்னா அமேசான் மிஷின் இமேஜ். ஸோ
அமேசான் மிஷின் இமேஜ். இந்த ஏடபிள்யூஎஸ் வெப்சைட்ல போயிட்டு ஓஎஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஓஎஸ்ன்னு போட்டிருக்காது. அதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டிருக்கோம்னா இந்த ஏமின் தான் போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே அதான் ஓஎஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம ஓஎஸ்னா என்ன, ஓஎஸோட ஃபிளேவர்ஸ் என்ன, ஓஎஸோட வெர்ஷன்ஸ் என்னன்றத கொஞ்சம் டீட்டெயில்டாவே பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ நமக்கு வந்து EC2ல ஃபர்ஸ்ட் இந்த ஓஎஸ் எப்படி வாங்குறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம ரியல் டைமா ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும். இப்போதைக்கு நம்ம வந்து தியரிட்டிக்கலா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரியல் டைமா போகும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ரேம் அண்ட் ஹார்ட் டிஸ்க் எப்படி செலக்ட் பண்றது, அதோட ஹிஸ்டரி என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.